நல்லா சுட சுட சிக்கன் ஸ்டூ சர்வ் பண்ணிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிக்கன் ஸ்டூ செஞ்சுக்கலாம். அதுக்கு நான் 200 கிராம் அளவு சிக்கன் எடுத்து பெப்பர் சால்ட் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸ், கேரட், பொட்டேட்டோ, பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். சின்ன துண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். கிராம்பு, ஏலக்காய். நீங்கள் கோகோனட் ஆயில் இருந்தால் கோகோனட் ஆயில் ஊற்றி செஞ்சுங்க. நார்மல் குக்கிங் ஆயில் தான் ஊற்றுறேன். நம்ம எடுத்து வச்சுருக்கேன் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். சோம்பு போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டுங்க. ஸ்டூ மைல்டாக தான் இருக்கும், அதனால பச்சை மிளகா கம்மியாக போட்டுங்க. சோம்பு போட்டதும் 1 பிக் அனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அனியன் இந்த அளவுக்கு வதங்கணும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ. கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ ஒரு 2 மினிட்ஸ் வதக்க விடுங்க. இப்போது வதங்கிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் போட்டுக்கலாம். பெப்பர் சால்ட் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் வதங்கட்டும். ஆல்ரெடி சிக்கனில் நம்ம சால்ட் போட்டு தான் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். வெஜிடபிள் ஆனியனோடு சேர்த்து இது கொஞ்ச நேரம் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. சிக்கன் வதங்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம கோகோனட் கிரைண்ட் பண்ணிவிட்டு கோகோனட் மில்க் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டூ செய்யறதுக்கு கோகோனட் மில்க் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை கிரைண்ட் பண்ணினதெல்லாம் நம்ம சிக்கனில் தண்ணி விடுது, இந்த தண்ணியிலே இது வதங்கட்டும். நம்ம அனியன்ஸ் வதக்கும் போதே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கணும். ஒரு 1 டீஸ்பூன் அளவு போட்டுங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. கூடவே கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். ஒரு ஃப்ளேவருக்காக கறி லீவ்ஸ் போட்டிருக்கேன். ஆனால் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அனியன்ஸ் நீங்கள் வதக்கும் போதே போட்டுங்க. நான் மறந்துட்டதுனால இப்போ போடுறேன். தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகட்டும். அதுலேயே இந்த சிக்கன் நல்லா ஒரு 50% குக் ஆகிடும். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ரா ஸ்மெல் போகட்டும். சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம கோகோனட் மில்க் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. கோகோனட் மில்க் ஊற்றிக்கிங்க. அவ்வளோதான். இப்போ உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் கூட கொஞ்சம் தேவைப்பட்டா கோகோனட் மில்க் ஊற்றிக்கினேன். ஏன்னா பாயில் பண்ண விடுங்க. கோகோனட் மில்க்லேயே இது பாயில் ஆகட்டும். நான் சிம்மில் வைக்கிறேன், இதே பாயில் ஆகட்டும். சூப்பராக நம்மளுக்கு சிக்கன் ஸ்டூ ரெடி ஆயிடுச்சு. நல்லா கோகோனட் மில்க்கு நான் இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றுனேன். தோசையோடு கூட தான் நான் சர்வ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு. ஆப்பத்து கூட இன்னும் டேஸ்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிங்க. சால்ட் கம்மியாக இருந்தால் சால்ட் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் ஸ்டூ நீங்களே இதே மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மெத்தடில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இப்போ நான் தோசையோடு தான் சர்வ் பண்ண போகிறேன். நல்லா சுட சுட சிக்கன் ஸ்டூ சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக டெலிஷியஸாக இருக்குது. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சிக்கனு நல்லா நம்மளுக்கு குக் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you all in next video.